மேஷராசி என்பர்களே, 7ஆம் வீட்டிலே சுவாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது அற்புதமான பலனை பெற்றுத்தருகின்ற ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது. திருமண பாக்கியத்திற்காக காத்திருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்புகள் தேடி வருதலும், பங்குதாரர் தொழிலே உள்ளவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெருகி வருதலும், வருமானங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாவதும், புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் மூலமாக வருமானங்கள் பெருகுதலும், நிலம் சார்ந்த விற்பனையிலே அற்புதமான ஒரு லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும், பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கின்றன. எதிர்பார்த்திருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய இந்த நாளிலே உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். ரிஷபராசி என்பர்களே, ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிற சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பது சில பல சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வழக்குகளிலே சில சிக்கல்கள் வந்து போகலாம். எதிலும் சற்று நிதானத்தோடு கையாள்வது நல்லது. குடும்ப உறவுகளிலே சில சலசலப்புகள் தோன்றி மறையும். குறிப்பாக உங்களுடைய அந்நிய மதத்தினர் அண்டை வீட்டாருடன் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். தீர்க்கமான முடிவுடன் நீங்கள் செயல்படுத்திய காரியங்கள் எல்லாம் சற்று தாமதமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வருமானங்கள் திருப்திகரமாக இல்லை. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கடன் கேட்டால் கிடைக்கும். தொழிலுக்காக கடன் கேட்டால் கிடைக்கும். செலவுக்காக கடன் கேட்டாலும் கிடைக்கும். ஏதேனும் விதத்திலே உங்களுக்கு பொருளாதாரம் வரும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. மொத்தத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை சீர்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி என்பர்களே, ராசிநாதன் உங்களுக்கு பலமான நிலையிலே சஞ்சரிக்கிறார். தனாதிபதியான சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே வெற்றியும், புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகுதலும், வியாபாரத்திலே வலிமையும், செய்தொழில் செய்வோருக்கு நல்லதொரு வருமானங்களும், குடும்பத்துடன் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும், பெண்கள் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும், பெண்களுக்கு ஆதாயம் பெருகுதலும், மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு ஆற்றலும், பல்வகையிலும் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலமான பலனை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடகராசி என்பர்களே, ராசிநாதனுடைய சஞ்சாரம் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்திருப்பதினாலும், ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் பல்வேறு வகையிலே உங்களுக்கு எதிர்பாராத லாபங்களை தருகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. சகோதர வழியிலே இருந்து சச்சரவுகள் நீங்கி அவர்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழ்நிலையும், எதிர்பார்த்திருந்த வருமானங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும், அந்நிய மதத்தினாலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடப்பதற்கு காத்திருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமும் வளமும், மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு ஆற்றலும் கிடைக்கக்கூடிய நாள் இந்நாள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய சுகத்தை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாள். சிம்மராசி என்பர்களே, சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது துலாம் ராசியிலே அமர்ந்திருப்பது உங்களுடைய தைரிய வீரியத்தை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. உங்கள் தனித்தன்மை விளங்கும். சகோதர வழியிலே அன்பு கூடும். அவர்கள் மூலம் லாபங்கள் பெருகும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எதிர்பார்த்திருந்த முயற்சிகளிலே வெற்றி காண்பீர்கள். செய்தொழிலே லாபம் காண்பீர்கள். செய்தொழிலை விரிவுபடுத்த முதலீடுகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அந்நிய மதம் சார்ந்த உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். மொத்தத்தில் இது சிறப்பான நாள். கன்னிராசி என்பர்களை தனஸ்தானத்திலே ராகு பகவானுடைய சஞ்சாரத்தினாலே உங்களுக்கு அனுகூலமான பணி சந்திர பகவான் தருகிறார். லாபங்கள் பெருகக்கூடிய நாள். இஷ்டப்பட்ட பொருளை வாங்கி மகிழக்கூடிய நாள். இஷ்டப்பட்ட மனிதர்களை சந்தித்து மகிழ வேண்டிய நாள். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் பெருகும் நாள். பல நாட்களாக நீங்கள் கொண்டிருந்த கவலைகள் நீங்கும் நாள். பெண்களுக்கு ஆதாயங்களும் ஏற்றமும் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே நன்மையும், மாணவர்களுக்கு அனுகூலம் நடக்குகின்ற ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே,
ராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் உங்களுக்கு ராகுவினுடைய நட்சத்திரம் சஞ்சரிப்பதனாலே ஏதேனும் ஒரு குழப்பத்தை மனதிலே சுமந்து கொண்டே இருப்பீர்கள். இது நமக்கு நன்மையாக முடியுமா தீமையாக முடியுமா என்கின்ற ஒரு இரண்டு விதமான மனோநிலையிலே இந்த நாளை நீங்கள் குழப்பத்தோடு கழிப்பீர்கள். எதிலும் குழப்பம் கொள்ள தேவையில்லை. செய்கின்ற வேலையெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்கள். விநாயகப் பெருமானுடைய அருளோடு இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். எதிலும் ஒரு ஏற்றமுக்கு நன்மையை காண விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மொத்தத்தில் இந்த நாள் வழிபாட்டினாலே மன நிம்மதியை காண வேண்டிய நாள். விருச்சிக ராசி என்பர்களே, விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவானாலே எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளெல்லாம் உங்களுடைய குடும்ப தேவையின் பொருட்டும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியின் பொருட்டும் இருப்பதினாலே கவலை கொள்ள தேவையில்லை. உங்கள் முதலீடுகள் பெருகும். ஏதேனும் ஒரு வகையிலே வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும். கஷ்டமெல்லாம் மறையக்கூடிய காலமும் காத்திருக்கிறது. குழப்பத்தை தவிர்த்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு இந்நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். தனுர் ராசி என்பர்களே, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவானுடைய நிலைமையினாலே உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலைமையும் வருமானங்கள் ஒரு பக்கம் அதிகரித்தலும் உறவுகளோடு கலந்து சேர்ந்து மன சந்தோஷத்தை அதிகரித்து கொள்ளவும் வெளியூருக்கு சென்று மன நிம்மதியை பெறவும் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பல விதத்திலே உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. மகர ராசி என்பர்களே, தொழில் வளர்ச்சிக்கு தேவையான முதலீடுகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த தனலாபம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில பேர் நான் முதலீடு செய்கிறேன், நீ தொழில் செய்கிறாய் என்று உங்களை கூப்பிடுவார்கள். இன்னும் சில பேருக்கு வீடு மாற்றக்கூடிய வாய்ப்பும் அல்லது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். இல்லத்திலே உங்களுடைய தோற்றத்தை மாற்றுவீர்கள். இல்லத்திலே சீரமைப்பீர்கள். பெண்களுக்கு ஏற்றமான பலனும் மாணவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையும் காத்திருக்கிறது. கும்பராசி என்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலிருந்து விலகி மிக நிம்மதியான ஒரு மனக்கட்டத்திலே வந்திருக்கிறீர்கள். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தொட்ட காரியமெல்லாம் இறைவனர்களாலே துவங்கப் போகிறது. இறைவனுடைய வழிபாடு, விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டினாலே உங்களுக்கு வினையெல்லாம் தீர்ந்து நல்லதொரு பலனை பெறக்கூடிய வாய்ப்பு, வருமானங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு, மன கஷ்டங்கள் மறையக்கூடிய வாய்ப்பு, இப்படி எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களே காத்திருக்கின்றன. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கிற சுக்கிர பகவானுடைய நிலைமையும் மிக சீராக இருப்பதினாலும் புத பகவானுடைய நிலைமை சீராக இருப்பதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே காணப்படுகிறது. மீனராசி என்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய ஆதிக்கத்தில் இருப்பதினாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவாகப்பட்டவர் சூரியனோடு சேர்ந்து இருப்பதினாலும் சில பல நன்மைகளும் சில பல தீமைகளும் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. குரு பகவானை வழிபாடு செய்வதோடு விநாயகப் பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். கடவுள் அருளால் தான் அனைத்தும் நடக்கிறது என்கிறதை நம்புங்கள். அவர் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. எதிலும் நிதானம் தேவை, பொறுமை தேவை. வாக்குவாதத்தை தவிர்த்து விட வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்த்து விட வேண்டும். உணவிலே கட்டுப்பாடு தேவை, மனதிலும் கட்டுப்பாடு தேவை. இவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடித்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த இனிய நாளாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.